2:10க்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 75% வந்து அவன் வந்து ரிவர்ஸ் ஆகிறது தெரிஞ்சவொடனே ஸோ வழக்கம் போல் வந்து சென்சஸில் வந்து நான் ஒரு ட்ரேடு எடுத்துட்டேன். ஸோ அந்த ட்ரேடோட செட்டப் இது தான். 79 ருபீஸ் இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ட்ரேடு எடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கன்சால்டேஷன் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பித்தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 200 வரைக்கும் டார்கெட் இருக்கும்னு நான் நினச்சேன். பட் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் 22:55க்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி காட்டல, கீழே இறங்குற மாதிரி தான் காட்டுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோடய ட்ரேடை வந்து அங்கேயே நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு தான் சொல்ல வரேன், நம்மளுடைய செட்டப் வந்து பார்த்திங்கன்னா பாதியிலே வந்து ஃபெயிலியர் வர மாதிரி தெரிஞ்சதுன்னா எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கிறோமோ அந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். நம்ம இன்றைக்கி இந்த ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா நான் 200 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா இந்த வீடியோ முடியும் எண்டில் வந்து பாருங்கள், நான் எங்கே வாங்கினோன்னா அந்த இடத்துக்கே அவன் வந்துட்டான் ஆல்மோஸ்ட். ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன், முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இதில் எவ்வளோ வந்து ப்ராபபிலிட்டி நம்ம ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 70 ருபீஸுக்கு வந்தான். ஸோ அதுக்கு கீழே அவன் போகலை. ஸோ நான் அதனால தான் அதுக்கு கீழே போகிற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு வந்து ஒரு தைரியம் இருந்தது. ஸோ நான் இந்த ட்ரேடு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே போகாது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 70 ருபீஸ்க்கு கீழே அதான் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் மூமெண்ட் கொடுத்துட்டான். ஸோ பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, நல்ல ஒரு அப் மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட ட்ரேடு கரெக்டாக இருந்தால் மட்டும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வரைக்கும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஸோ நான் எக்ஸாக்டாக பாருங்கள் 2:55க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டோஜி கேண்டிலுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து போகவே இல்லை அந்த கேண்டில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் 110 இல்லை 102 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரேடை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன்.